ரிஷபராசினியர்களுக்கு எப்படிங்க இருக்கும்? நல்லா தான் இருக்கும். ஆனா இதுல நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? எனக்கு ஜனவரில கிடைக்குமா? மார்ச்ல கிடைக்குமான்னு. அது உங்களுக்கு ஜூன்குள்ள கிடைக்கும். குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்கிறதுனால உங்களுக்கு இடமாற்றம். கல்யாணம் நடக்குமா? நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? கிடைக்கும். இடமாற்றத்துல எனக்கு வீட்டை விட்டு நான் பிரிஞ்சு போயிடுவேனா சார்? தனியா இருப்பேனா? இல்ல இல்ல. குழந்தைகளையும் கூட்டிட்டு போகலாம், மனைவியை கூட்டு போகலாம், வெளிநாடு கூட ட்ரை பண்ணலாம். சார் நான் படிக்கிறதுக்காக போகலாமா அப்படின்னு படிக்கிற பிள்ளைங்க கேட்கலாம். தாராளமாக படிக்கலாம். வெளிநாடோ வெளி மாநிலமோ தாராளமாக நீங்கள் போகலாம். அற்புதமான காலமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன ஃப்ளாட் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பெரிய வீடு வாங்கணும், இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக வாங்குங்க. இல்லை சார் நான் ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் வச்சுக்கிட்டு இருக்கேன், அதை இண்டிவிஜுவல் ஹவுஸாக நான் வாங்கலாமான்னா தாராளமாக வாங்குங்க. ஃப்ளாட் பக்கத்தில் விலைக்கு வருது சார், அதையும் சேர்த்து வாங்கிட்டுமா அப்படின்னா வாங்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் எங்கே சார் போகிறது, எனக்கு பணமே இல்லையே. நீங்கள் பாட்டுக்கு இதை வாங்குங்க அதை வாங்குங்க, கல்யாணம் பண்ணீங்க, குழந்தை பெற்றுங்க அப்படின்னு செலவுக்கு வழி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே ஒழிய எனக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்லைங்களே அப்படின்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வருமானம் சேரும்.